Taste the Daily. தமிழகத்தில் மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்களை வஞ்சித்த பொம்மை முதல்வருக்கு எதிராக போராட்டம். இரண்டாயிரத்து 24-2025 நிதி ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல். நிதியமைச்சர் தாக்கல் செய்யவுள்ள பட்ஜெட்டில் சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் வருமான வரி செலுத்துவோர். இன்று தாக்கல் செய்யப்படும் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகத்துக்கான திட்டங்கள் பற்றி பெரும் எதிர்பார்ப்பு. மத்திய அரசு பாராமுகம் காட்டினால் 40ம் நமதே நாடும் நமதே என்று கொக்கரித்தவர்கள் நாடாளுமன்றத்தில் தொட்டுப்பார் சீண்டிப்பார் என பொங்குவார்களா என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினர். கட்சியில் இணைந்த திராவிட தமிழர் கட்சியின் மாநில அமைப்புச் செயலாளர் செல்வமுருகன், ஆதித்தமிழர் பேரவையின் மாவட்ட அமைப்புச் செயலாளர் முருகேசன் உள்ளிட்டோருக்கு கழக பொதுச் செயலாளர் வாழ்த்து. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த அமமுக முக்கிய நிர்வாகிகள். ஏற்காடு ஒன்றிய அதிமுக மாணவரணி செயலாளர் புகழேந்தி ஏற்பாட்டில் கழகத்தில் இணைந்தவர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் வரவேற்று வாழ்த்து. ஹொசூரில் பசுமை விமான நிலையம் அமைப்பது குறித்து தமிழக அரசு விண்ணப்பித்துள்ளதா என மாநிலங்களவையில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் கேள்வி. தமிழக அரசிடம் இருந்து அப்படி ஒரு விண்ணப்பமே வரவில்லை என பதிலளித்து பொம்மை முதல்வர் வாயால் வடை சுட்டதை அம்பலப்படுத்திய மத்திய அரசு. Honorable Minister has stated that Government of India had not received any proposal from Government of Tamil Nadu, contrary to the claims made by Chief Minister of Tamil Nadu. I would like to state that there are some doubts about the non-consideration of the proposal at Hosur Greenfield Airport because the concession agreement signed between the Centre and the Bangalore International Airport Limited contains a clause against setting up a new airport with an aerial distance of 150 kilometers. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. நாடு முழுவதும் வினாத்தாள் கசிந்ததா என கேள்வி எழுப்பிய தலைமை நீதிபதி சந்திரசூட், சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவிடம் குற்றவாளியின் வாக்குமூலத்தை படிக்குமாறு காட்டம். நீட் தேர்வு விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் மற்றும் மத்திய அமைச்சர் இடையே அனல் பறந்த விவாதம். முதல் நாளிலேயே மாணவர்கள் பாதிக்கப்படுவது பற்றி குரல் எழுப்பிய எதிர்க்கட்சிகள். 2017ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் குட்கா கொண்டு வந்த விவகாரத்தில் அப்போதைய திமுக எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தங்களுக்கு நோட்டீஸ் கிடைக்கவில்லை என கூறியதால் நோட்டீஸ் அனுப்ப அதிரடி ஆணை. தமிழகத்தில் கள் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்குவது குறித்து ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது? தமிழக அரசு ஜூலை 29ஆம் தேதி விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு ஒத்திவைப்பு. PhD முடித்த 4000 பட்டதாரிகளின் அரசு வேலை கனவில் மண்ணள்ளி போட்ட விடியா திமுக அரசு. நிர்வாக காரணங்களுக்காக உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவித்த விடியா அரசு ஏற்கனவே செட் தேர்வையும் நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைத்த நிலையில் எத்தனை முறைதான் பட்டதாரி இளைஞர்களை அரசு வஞ்சிக்கும் என இளைஞர்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் அள்ளித்துறையில் 27 ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஸ்ரீரங்கம், மண்ணச்சநல்லூர், லால்குடி, திருவெரும்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த 27 ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்கும் விடியா அரசை கண்டித்து முழக்கம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். கிராம மக்களை வஞ்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து பல கிராம ஊராட்சிகளை
மக்கள் விருப்பத்திற்கு மாறாக மக்களிடம் கருத்து கேட்காமல் திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்கும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 49வது முறையாக நீட்டிப்பு. வரும் 29ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். அமலாக்கத்துறை தரப்பில் கால அவகாசம் கோரியதை அடுத்து செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை ஒத்திவைத்தது. செந்தில் பாலாஜிக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாக மருத்துவமனையில் பரிசோதனைகளை மேற்கொண்ட விடிய அரசு, மூச்சு விடுவதில் சிரமம் என்றால் 10 ரூபாய் செந்தில் பாலாஜி ஏன் மாஸ்க் அணிந்திருக்கிறார் என பொதுமக்கள் கேள்வி. விழுப்புரத்தில் விடிய அமைச்சர் பொன்முடியை வரவேற்க கொடிக்கம்பம் அமைத்தபோது மின்சாரம் தாக்கி சிறுவன் உயிரிழந்த வழக்கு. முறையான அனுமதி பெற்ற பிறகே பேனர்கள் வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் அறையில் அமர்ந்து கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டம். மாநகராட்சி ஆணையர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. நாங்க இதை கோர்ட்டு கொண்டு போறோம். நாங்க என்ன கேக்குறோம், அன்னைக்கு ஆன் ஸ்பாட்ல இவங்க வந்தாங்க புறக்கணித்தாங்கன்னு சொல்லி கமிஷனர் லெட்டர் கொடுக்க சொல்லுங்க, நான் போயிடுறேன். அவ்வளவுதான் கவுன்சிலர் அன்னைக்கு ஆன் ஸ்பாட்ல வந்தாங்க, மீட்டிங்க புறக்கணித்தாங்க, கமிஷனர் கையெழுத்து போட சொல்லுங்க. காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையரை மாற்ற வலியுறுத்தி கவுன்சிலர்கள் கூட்டாக காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டம். விடியா திமுக மேயருக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோவில் கைது. விடியா ஆட்சியில் பள்ளிக்கு கூட மாணவிகளை அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர் குமுறல். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி பகுதியில் ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி வீட்டில் 200 சவரன் நகைகள் கொள்ளை. விடிய ஆட்சியில் ராம்கோ சிமெண்ட் ஊழியர்களின் வீடுகளில் நகைகள் கொள்ளை போன நிலையில் விஞ்ஞானி வீட்டிலும் தொடரும் திருட்டு. 2021இல் ஆட்சி பொறுப்பேற்றதும் சுமார் 7600க்கும் மேற்பட்ட பேருந்துகளை வாங்க உள்ளதாக தம்பட்டம் அடித்த விடிய அரசு 3 ஆண்டுகளில் 590 பேருந்துகளை மட்டுமே வாங்கி மாவட்டத்திற்கு 5, 10 என ஒதுக்கீடு செய்து அதிலும் கூட விளம்பரம் தேடும் அவலம். சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே பகல் நேரத்தில் புறநகர் மின்சார ரயில்கள் வழக்கம் போல் இயங்கும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. இன்று இரவு 10:30 மணி முதல் நள்ளிரவு 2:30 மணி வரை மின்சார ரயில்கள் ஓடாது என அறிவிப்பு. சென்னையில் புறநகர் மின்சார ரயில் சேவைகள் இன்று முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை வழக்கமான கால அட்டவணையின்படியே இயக்கப்படும். தாம்பரம் ரயில்வே யார்டு மேம்பாட்டு பணிகள் நடைபெற உள்ளதால் 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. சென்னை திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டமாக சாலையில் உலா வரும் மாடுகள். சாலைகளில் மாடுகள் நடமாடினால் அபராதம் விதிக்கப்படும் என்ற சென்னை மாநகராட்சியின் அறிவிப்பு என்னவானது என பொதுமக்கள் கேள்வி. துபாயில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 2,61,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கம் சிக்கியது. காஃபி மேக்கர் மிஷினில் வைத்து 4 கிலோ தங்கத்தை கடத்தி வந்த பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. விடியா திமுக அரசு கொண்டு வரவுள்ள புதிய சிற்றுந்து திட்டம் சட்டவிரோதமானது என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு. கருத்துக்களை பேச விடாமல் விடியா திமுகவினர் மைக்கை ஆஃப் செய்ததால் நிர்வாகிகள் கொந்தளிப்பு. சென்னை திருவொற்றியூரில் அரசு பேருந்தில் வந்த பெண்ணிடம் இருந்து 1,00,000 ரூபாய் பணம் கொள்ளை. விடியா ஆட்சியில் அரசு பேருந்தில் தொடரும் கொள்ளை சம்பவங்களால் பாதுகாப்பு இல்லா அவலம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ஃப்ளவக்கல் பெரியாறு அணையில் உள்ள பூங்கா சிதலமடைந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவரும் அவலம். விடியா திமுக அரசு பூங்காவை சீரமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டம். விடியா திமுக அரசால் குடிநீரை கூட முறையாக வழங்க முடியாதா என மக்கள் கேள்வி. தமிழகம் மற்றும் புதுவையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. 40 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கேரளாவில் நிபா வைரஸ் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் விடிய அரசின் சுகாதாரத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத அவலம். தமிழக கேரள எல்லைப்பகுதியான களியக்காவிளை கேரளா இடையே இரு மார்க்கங்களிலும் வந்து செல்லும் வாகனங்களை கூட கண்காணிக்காமல் விடிய அரசின் சுகாதாரத்துறை குரட்டை விட்டு தூங்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மத்திய அரசு ஊழியர்கள் RSS இயக்கத்தில் சேர்ந்து கொள்ளலாம் என குஜராத் மாடல் அரசு அனுமதி. RSS இயக்கத்தில் அரசு ஊழியர்கள் சேர விதிக்கப்பட்ட தடையை நீக்கியது ஏன் என்றும் RSS போல் மற்ற இயக்கத்திலும் அரசு ஊழியர்கள் சேர்ந்து கொள்ளலாமா என பொதுமக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் 9 பொறியியல் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்தது தொழில்நுட்ப கல்வி இயக்ககம். மாணவர்களின் சேர்க்கை குறைவு, உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாதது போன்ற பல்வேறு காரணங்களால் 9 கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து. ஊசலாடும் உள்ளாட்சித்துறையை அடுத்து உயர்கல்வித்துறையிலும் தள்ளாடும் விளம்பர மாடல் அரசு. திராவிட மாடல் ஆட்சியில் 9 பொறியியல் கல்லூரிகளில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாததால் அங்கீகாரம் ரத்து. நீட் தேர்வில் சர்ச்சைக்குரிய 19ஆம் கேள்விக்கு உரிய பதிலை கண்டுபிடிக்க 3 நிபுணர்கள் அடங்கிய குழு அமைக்க வேண்டும். 3 நிபுணர்கள் அடங்கிய குழுவை அமைக்க டெல்லி IIT இயக்குநருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீட் தேர்வில் கேட்கப்பட்ட சர்ச்சைக்குரிய கேள்விக்கான உரிய பதிலை இன்று நண்பகல் 12 மணிக்குள் உச்சநீதிமன்ற பதிவாளருக்கு வழங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் உத்தரவு. நீட் தேர்வு வினாத்தால் நாடு முழுவதும் கசிந்ததா என்றும் தலைமை நீதிபதி சந்திரசூட் கேள்வி. நீட் தேர்வில் முறைகேடுகளை தடுக்க இரட்டை அடுக்கு தேர்வு நடத்த தேசிய தேர்வு முகமை ஆலோசனை. ஆயிரக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டு கண்கட்ட பின்னே சூரிய நமஸ்காரமா என நானே கடவுள் என்றவருக்கு மக்கள் கேள்வி. நீட் தேர்வில் ஹரியானாவில் 10 தேர்வு மையங்கள் மற்றும் கேரள மாநிலம் கோட்டயத்தில் உள்ள 8 தேர்வு மையங்களில் சராசரி அதிகமாக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள். நீட் தேர்வில் நாட்டின் சராசரி 1.3% விட 3 மடங்கு அதிகரித்திருப்பதாக அதிர்ச்சி தகவல்.